ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களோட ஷேர் பண்றேன். நீங்க எந்த ஸ்டாக்க ட்ரேட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல 2 ஸ்டாக்கு 2 எக்ஸ்ட்ரீம் லெவலான ஸ்டாக்க தான் பார்க்க போறோம். ஒன்னு வந்து சவுத் இந்தியன் பேங்க் ₹30 வந்து ட்ரேடிங் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்க். இது வந்து பாத்தீங்கன்னா ₹1450 கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. பேங்கிங் செக்டர்ல 2மே 2 எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு. 2மே வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பேங்க் தான். அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம HDFC பேங்க்ல இருந்து ஆரம்பிப்போம். HDFC பேங்க் பாத்தீங்கன்னா 2 நாளா சரியான அடியை போட்டு துவைச்சு எடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல வந்து பொறுத்த வரையுமே. அது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்கமிங் இயர்ஸ் வந்து லோன் growth வந்து கம்மியாயிடும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கதையை சொல்லிட்டு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் தான். ஒரு குறையே சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் நீங்க இங்க பார்க்கும் போதே வந்து தெரியும். ஒரு ஜூன் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருமே இந்த மாதிரியான ஒரு லார்ஜ் கேப்ல இருக்க ஒரு ஸ்டாக்கு எப்பவுமே ஒரு ஸ்டாக்னண்டா ஒரு இடத்துல போய் நின்றும். மேல போனதுக்கு அப்புறமா வந்து ஒரு 30,000 கோடி ரூபாய்க்கு ரிட்டர்ன் தருதுன்னா அப்புறம் 31, 32 அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தான் ஏறும். ஆனா இது வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 6,000 கோடின்னு ஏறி பயங்கரமான ஒரு ஏணி படிக்கட்டு மாரி ஏறி போயிட்டே இருக்கு. இப்ப கூட ஆல்மோஸ்ட் 60,000 கிட்ட வந்துட்டு ஒரு குவார்ட்டர்ல ரிசல்ட் அப்படின்னு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி இருந்துமே வந்துட்டு அவங்க வந்துட்டு மார்க்கெட்ல இறங்குதுன்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான். ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் இல்ல ஒரு மிகப்பெரிய கம்பெனி வந்து என்ன பண்ணும்னா அதுல போட்டிருந்த ஸ்டாக்குங்கிறத வந்து ஆஃப்லோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையும் எனக்கு எந்த கன்சர்னுமே HDFC பேங்கை பொறுத்தவரையும் கிடையாது. அடுத்தது 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ். அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கணும்னா இப்போதைக்கு PE ரேஷியோ வந்துட்டு நல்லா வந்து லெஸ் தென் 20 கீழ இருக்கு. இது வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இல்ல. 2.86 டைம்ஸ் தான் அதிகமாவே இருக்கு. இது வந்து நீங்க மத்த பேங்கோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது முக்கியமா பார்த்தீங்கன்னா ஐசிஐசியோ இல்ல கொடாக் பேங்கோ இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது, அதெல்லாம் விடவே இப்போ வந்து கம்மியா வந்து மார்க்கெட்ல இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஒரு அட்ராக்டிவான ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். இருந்தும் ஏன்பா வந்துட்டு இப்போ வந்துட்டு HDFC பேங்க் வந்து கீழ இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அதுக்கு முன்னாடி அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன வந்து நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம அந்த பிசினஸ்க்குள்ள நல்லா போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, இல்ல 3 பேரா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து FII, 2வது வந்து DAI, 3வது வந்து பப்ளிக். FII பார்த்தீங்கன்னா 52% கிட்ட ஹோல்டிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மொத்தம் 100% ஷேர்ல மோர் தென் 50%க்கு மேல FIIஸோட ஹோல்டிங் அப்படிங்கிறது HDFC பேங்க்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா DAI. அவங்க வந்து ஒரு 31% கிட்ட வந்து ஹோல்டிங் வச்சிருக்காங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ளிக் நம்மள மாரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 17% கிட்ட இருக்கு. இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது, நம்மளோட ஹோல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா, இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸான ஒரு ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இவங்க வந்து பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, இந்த ஸ்டாக்குங்கிறது பயங்கரமா கீழ விழும். அதே வாங்குனாங்கன்னா பயங்கரமா மேல ஏறும். அப்படிங்கிறது இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல இருந்தே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம, இப்போ ஏன் வந்து இந்த ஷேர் இறங்குதுன்னா, அதுக்கான 2டே ரீசன் வந்து ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒரு கதைய சொல்லிட்டு வந்துட்டு ஷேர்ஸ் வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க. 2வது முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா, FIIs வந்து 2 நாளா வந்து செல்லிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹10,000 கோடி வந்து கீழ இறக்கி விட்டாங்க. இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ₹10,000 கோடி வந்து செல்லிங் அப்படிங்கிறத போட்டாங்க. ஸோ அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்ல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது ஆயிட்டு இருக்கு. இது எப்படிதான்ப்பா கரெக்ட்டா அவங்க விக்கிறாங்களா அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கணும்னா, 2 நடக்கும். ஒண்ணு வந்து இந்த பல்க் டீல், பிளாக் டீல் நடக்கும். இதோட ஓப்பனிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 8:45லேருந்து 9 மணிக்கும் ஒரு வாட்டி வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறமா மதியானம் திருப்பி பார்த்தீங்கன்னா, 2 மணிலேருந்து 2:20 வரையும் வந்து இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். இத வந்து நீங்க இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு கேப் டவுன்ல விழுந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கேயே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க வந்துட்டு ஒண்ணு வந்து நடந்திருக்கு. ஆல்ரெடி வந்து யாரோ ஒரு பெரிய இன்வெஸ்டரோ, இல்ல பெரிய கம்பெனி வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து 2 மணி கிட்ட வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்து ஒரு செல்லிங் ஆர்டர் அப்படிங்கிறது பெருசா விழுந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோ, இல்ல பெரிய பெரிய கம்பெனியோ அவங்க சைட்லேருந்து அவங்க ஸ்டாக்ஸ்ங்கிறத கீழ போட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வெளில எடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்தபடி ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு பெரிய கன்சர்னா அப்படின்னு இல்ல. இத வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்குறேன். இன்னைக்கு இந்த பிரைஸ்ல வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து பெருசா வந்து நமக்கு ரிட்டர்ன் தராம வந்து இருக்கலாம். ஆனா வந்து அப்கமிங் இயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்குங்கிறது ஒரு ₹2,000 வரையும் போறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க வேணா இந்த ஸ்டாக்குங்கிறத
கன்சிடர் பண்ணலாம். நான் அப்படியே வந்து ஒரு லாங் டெர்ம பொறுத்தவரையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அக்குமுலேஷன் அப்படின்னு பண்றேன். ஏன்னா, இந்த பிரைஸுக்கு எனக்கு HDFC கிடைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்குங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல எந்த குறையுமே இல்ல. என்ன சொல்றது? இப்போ ஒரு RBI வந்துட்டு ஒரு பெனால்டி போடுறாங்க. இல்ல ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிட்ட வந்து இவங்க காசு குடுத்துட்டு அந்த லோன வந்து ரெக்கவர் பண்ண முடியல. இந்த மாரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து எக்ஸ்டர்னல் நியூஸ் வருது. ஸோ பேங்கோட நேம் கெடுது அப்படின்னா, சரி ஸ்டாக் இறங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் நியூஸ் எதுவுமே நான் பார்க்காதனால ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து ஸ்டாக் நம்பர் 1. 2வது ஸ்டாக் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுது. ஸ்டாக் மார்க்கெட் நாலேட்ஜ்லாம் நீங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஒண்ணு பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாவும் உங்களுக்கு இந்த மாரி டேட்டாஸ்லாம் உங்க கையில இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப புடிச்ச ஒரு பேங்க் ஸ்டாக்கு. ஏன்னா, சின்ன பிரைஸ்ல இருக்கு. நம்மளால ஈஸியா வந்து இந்த ஸ்டாக்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து நல்லா வந்துட்டு நல்ல ரிசல்ட்ங்கிறது போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. கீழ இறங்குன மாரியே இல்ல. அது இல்லாம ஃபண்டமெண்டல்ஸ்ல வந்து பார்க்கணும்னா, முக்கியமா இவங்களோட PE வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 5 டைம்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு PE ரேஷியோல போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 டைம் கூட வரல புக் வேல்யூங்கிறது. புக் வேல்யூவோட கொஞ்சம் கம்மியா தான் வந்து ஸ்டாக்குங்கிறது ட்ரேட் ஆயிட்டு இருக்கறனால, இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸா இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டாக்க பொறுத்தவரையும் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதுலயும் வந்து 4 பேர் வந்து இருக்காங்க. FIS வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15% வந்து இருக்காங்க. அடுத்து வந்து DIS வந்து ஒரு 6%. ஆனா பப்ளிக் நம்ம கிட்ட தான் வந்து 79% கிட்ட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதனால இந்த ஷேர் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஏகப்பட்ட பேரு பல டைம்ல வாங்குவோம், பல டைம்ல விப்போம். இதனால வந்து பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகாது. ஆனா FISஓ, DISஓ கொஞ்சம் கம்மியாகுனாலுமே இந்த ஷேர் வந்து ஒரே நாள்ல 5%, 10% மேல ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகும். ஏன்னா அவங்க வந்து பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க இருக்கும். அதனால அவங்க போடுறாங்க, எடுக்குறாங்கன்னா பெருசா இம்பாக்ட் அப்படிங்கிறது கிரியேட் அப்படிங்கிறது ஆகும். ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹோல்டிங் அப்படிங்கிறத இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ பப்ளிக் கிட்ட வந்துட்டு அவங்களோட ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறதும் இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ இதனால தான் இந்த ஸ்டாக்குங்கிறது நல்ல ரிசல்ட் தர்றதுனால பெரிய பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது குடுத்துட்டு இருக்கு. ஸோ இவங்களோட நம்மளோட கிராஃப நம்ம பார்த்தனாலே தெரியும். நல்ல ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட வந்துட்டாங்க. ஸோ இருந்தும் வந்துட்டு இந்த வேல்யூவேஷன் அடிப்படையில பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக்குங்கிறது ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கனால கண்டிப்பா வந்து கன்சிடர் அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். முக்கியமா வந்துட்டு நான் 2 பேங்க்கையும் கன்சிடர் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து HDFC பேங்க் நம்பர் 1 இன் பிரைவேட் பேங்க். அடுத்தது அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நல்ல குரோத் பொட்டன்ஷியல் இருக்க பேங்கா வந்து நான் பார்க்குறேன். எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. இப்ப தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். அடுத்தது PEயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ PEயா வந்து இருக்கு. செக்டரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃபான செக்டர். ஸோ பேங்க் செக்டர்ங்கிறது எதுவுமே சீக்கிரமா நடக்காது. அதனால வந்து இத வந்து நான் கன்சிடர் பண்றேன். அதேமாரி சவுத் இந்தியன் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல குரோத் பொட்டன்ஷியல் இருக்கதா நான் ஃபீல் பண்றேன். எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு எதுவுமே அதுகிட்ட இல்ல. புக் வேல்யூயும் பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 1 கீழ இருக்கு. PEயும் வந்து ரொம்ப அட்ராக்டிவான PEல இருக்கு. பிரைஸ் வந்து லோ பிரைஸ். லோ பிரைஸ்ங்கிறது நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ என்கிட்ட ஒரு ரூ. 100 இருக்குன்னா, டக்குனு போயிட்டு சவுத் இந்தியன் பேங்க் வாங்க முடியும். அதனால இப்ப HDFC வாங்க முடியாது. அதனால அது ஒரு அ கண் ஒரு அட்ராக்ஷனா வந்து இருக்கு. செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சேஃப் செக்டரா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த 2 ஸ்டாக்க நான் கன்சிடர் பண்றேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு, நீங்க வந்து கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணுங்க. ஸோ அவ்வளதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் வந்து சஜெஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.